hello, வணக்கம். Welcome everybody to என்ன பாட்டு பாட Season 5 of the Tamil Film Music Quiz on your favorite Tamil Nostalgia channel. இது இசையை ரசிக்கிறவங்களுக்கான போட்டி. நம்மளோட 3 virtual contestants இணையறாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸை வச்சு நான் சொல்ற பாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாடல்களை கண்டுபிடிக்கலாம். கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாடலா இருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல்கள் எல்லாமே இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில வந்த பாடல்கள். திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 45. லெட்ஸ் ஸ்டார்ட் என்ன பாட்டு பாட. இந்த கேள்விகள் இன்னைக்கு 6 கேட்டகரிஸ்ல வரும். கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். கீதம், சங்கீதம். இதுல சங்கீதம் அப்படிங்கிற சொல் இருக்கிற மாதிரி பாடல்கள். அது பாடல் பல்லவியில தோன்றும் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஸோ சங்கீதம் அப்படிங்கிற சொல் வர மாதிரி பாடல்கள் இந்த கேட்டகரியில். ஆனந்த ராகம், இது ராகம் அப்படிங்கிற சொல் வர பாடல்கள். பாட்டு தலைவன், பாட்டு அப்படிங்கிற சொல் இந்த பாடல்ல இருக்கும். பூபாலம் இசைக்கும், இசை அப்படிங்கிற சொல் இந்த பாடல்ல இருக்கும். நான் பாடும் பாடல், பாடல் அப்படிங்கிற சொல் இந்த பாடல்ல இருக்கும். நாதம் என் ஜீவனே, நாதம் என்ற சொல் கொண்ட பாடல்கள் இதுல. ஸோ எல்லாமே இன்னைக்கு பாடல்ல வர சொற்கள் தான் இன்னைக்கு கேட்டகரியா இருக்க போகுது. ஸோ கண்டஸ்டன்ஸ் இந்த 6 கேட்டகரியிலேருந்து அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணும் அண்ட் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு, எத்தனை பாயிண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணி அவங்க விளையாடலாம். இப்போ லெட்ஸ் மீட் our contestants for the day. Today we have Ashok, Shashikala and Usha. Welcome all of you. ஸோ நாம எப்பவுமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லாம் போவோம். ஸோ அசோக் சாரோட இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடங்கலாம். கீதம், சங்கீதம். ஓகே. மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். ஸோ பாடல்ல நான் பல்லவி வரிகள் கொடுக்குறேன், ஆனால் அதில் சில சொற்கள் இருக்காது. அந்த சொல்லெல்லாம் என்ன நீங்க பூர்த்தி பண்ணணும். இது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இல்லை, மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். அந்த ஒரு மிஸ்ஸிங் வேர்ட்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டேஷ் கொடுத்துருக்கேன். ஸோ முதல் 2 வார்த்தை வந்து 2 எழுத்து கொண்ட சொற்கள். இது ஒரே பாடலுடைய வரிகளா? ஒரே பாடலுடைய வரி, ஆரம்ப வரிகள். பாடலுடைய முதல் 2 வரிகள். இது நல்லா தெரிஞ்ச பாட்டு தான் எல்லாருக்கும். கடைசியில் 2 வரிகள்ல கொஞ்சம் நிறைய வார்த்தை இருக்கு, அதை வச்சு நீங்க சொல்ல முடியுமான்னு பாருங்க. உன் டேஷ் தேன் தரும், உன் டேஷ் செவ்வானம். ரொம்ப யோசிக்கிறீங்களே, நேரமாயிட்டு இருக்கு உங்களுக்கு. இது வந்து சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். முதல் பாட்டுங்கிறதுனால இது வந்து ஒரு ரஜினிகாந்த் பாடல். நேரமாயிட்டு இருக்கு. சரி, இல்ல. ஓகே, ஐ அம் பாசிங் இட். சசிகலா, உங்களுக்கு தெரியுதா? எஸ் மேம். சொல்லுங்க. பொன்மானி சங்கீதம் பாடவா அம்மா பாட்டு. எஸ், அதுதான் சரியான பாடல். பெண்மானே சங்கீதம் பாடிவா, அம்மானை பொன்னூஞ்செல்லாடிவா, உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும், நாணம் செவ்வானம். நான் சிகப்பு மனிதன் படத்துல வந்தது, 85ல வந்த படம். ரஜினிகாந்தும் அம்பிகாவும் நினைக்கிறேன் இந்த பாடல்ல. ராஜசாரி இசையில எஸ்பிபி அண்ட் ஜானகியம்மா பாடியிருந்தாங்க. மேத்தா அவர்களுடைய வரிகள். ஸோ முதல் கேள்வியிலேயே பாஸ்ல எடுத்து நீங்க சூப்பரா ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்றீங்க. சசிகலா, இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கான நேரடி கேள்வி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பாட்டு தலைவன் 200. பாட்டு தலைவன் 200 இஸ் a மீம். ஸோ உங்களுக்கு நம்ம வைகை புயல் வருகிறார். எல்லாரும் சொல்றதான் நீயும் சொல்வியா? புதுசா எதுவும் பாட தெரியாதா? அப்புறம் எதுக்கியா கையில கிட்டாரு? மறுபடியும் இங்க வராத, போடா வெண்ண. என்ன பாடலை பத்தி சொல்ற? எல்லாரும் சொல்றதுதான் நீ சொல்லுவியா? புதுசா படத்தோடைய பேருக்கும் இதுல க்ளூ இருக்கு. கையில கிட்டார் வச்சிருக்குது. பாட்டு தலைவன் கேட்டகரி. ஸோ இந்த சாங்ல பாட்டுங்கிற வார்த்தையும் வரும்.
நேரம் ஐயோ! ஆயிட்டு இருக்கு போட உங்களுக்கு. மாட்டீங்க. நீங்க காமிச்சோனே நெறைய பாட்டு ஓடுச்சு. ஆனா இது தெரியல. ஆ கையில கிட்டார் வச்சிருக்கேன்னா, துள்ளி எழுந்தது பாட்டா? இல்ல. ஆனா அது ஒர்த்து வராது. இல்லையே நீ இது படத்தோடைய பெயருக்கும் இதுல க்ளூ இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் தெரியல மேம். சாரி. நேரம் அதான் அடுத்த கொஸ்டின் தான் தெரியுது. ஓகே. உங்களுக்கு தெரியல. ஐ அம் பாசிங் இட் டூ உஷா. உஷா. எனக்கு ஆ. எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து. ஓகே. எஸ், எஸ். ஏன்னா ஓகே இதுல மேம். தான் வந்து கையில அரவிந்த் சாமி கிட்டார் வச்சுட்டு இந்த பாடல பாடுவாரு. மறுபடியும் இங்க வராங்கன்னு சொன்னது அதுக்கு தான். படம் வந்து மறுபடியும். ஸோ பாடல் எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து மேடையே வையகம் ஒரு மேடையே. பியூட்டிஃபுல் சாங். எஸ்பிபி என்னமா பாடியிருப்பாரு. அவர்கிட்ட வந்து சென்டிமெண்டல் குடுத்தாலும் ஸ்கோர் பண்ணுவாரு. காதல் பாடலும் ஸ்கோர் பண்ணுவாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இது. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ சசிகலா பாய்ச்ச நீங்க எடுத்துட்டீங்க உஷா. ஓகே. பாஸ்லயே ஓடிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கான பாடல் நீங்க உங்க கேள்விய செலக்ட் பண்ணலாம். ம், ஆனந்த ராகம் 200. ஆனந்த ராகம் 200 இஸ் a word cloud. ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் ஜம்பிள்டா திரையில வரும். நீங்க கோத்து போட்டு பாட்ட சொல்லணும். இது கொஞ்சம் ரேர் சாங் தான். கொஞ்சம் எழுத்துக்கள், வார்த்தைகள் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஏதாச்சும் க்ளூ கொடுங்க மேம் ஃபர்ஸ்ட். ஆ, ம், என்ன க்ளூ குடுக்கறது இதுக்கு? ஜானகி அம்மா குரல்ல வந்த ஒரு தனி பாடல். ஆம், 1979ல வந்த படம்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பாட்டு. என்ன? ராஜா சார் பாடல்கள் எல்லாம் அப்போ அவர் வந்ததுலேருந்து எல்லாம் கேட்டுருக்கணும். ம். நேரமாயிட்டு இருக்கு. பாஸ் மேம். பாஸ். ஓகே. சார் நான் உங்க சொல்ல கேள்வி இருக்காங்க. அவங்க கேள்வி நீங்க எடுத்து அப்படியே ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பாடல் இது? இது சோலோ ஜானகி அம்மா பண்ணுங்களா? ஆமா. இல்ல. நேரம் ஆயிடுத்து. நான் உங்களுக்கு ரொம்ப பாஸ்ல அவ்வளோ டைம் கிடையாது. சசிகலா உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேம். தெரியல. தெரியல. ஓகே. ஸோ த சாங் இஸ் என் ராகங்கள் என்று எல்லாம் பாடல்களே இவள் தாளங்கள் சமகாலங்கள். முதல் இரவு படம். 1979ல வந்தது. இது வந்து இந்த பாட்டு யாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம். அதே படத்துல வந்த பாடல். இது அந்த டைம் பீரியட்ல பாப்புலரா இருந்தது. அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. என் பேர் அசோக் மோகன். நான் வேலூர்ல இருக்கேன் இப்போ. கார் கம்பெனில ஒரு ஜிஎம்ஆ இருக்கேன் நான். பூபாலம் ஆ, இசைக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்? 200. பூபாலம் இசைக்கும் 200. ஸோ இசை அப்படிங்கிற சொல் இந்த பாடல்ல இருக்கும். உங்களுக்கு பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்திருக்கு. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்துல நான் தரேன். விரகத்தின் நாடகம் இசையே மூலாதாரம். ஏங்குதே வாலிபம் வந்ததே வசந்தம். தேவதைகள் சொல்லும் ராமநாமம் வந்து நிற்பார் ரசிக்கும் நேரம். இசைங்கிற இது சொல்லுல என்ன? இது வந்து பாடல் வரிகளுக்கான விடுகதை. இசைங்கிற சொல்லுல இந்த பாடல் துவங்குது. இல்ல, இது படத்தோட பேர் பாடலோட வரிகளா மேடம்? இல்ல சார். விடுகதை விடுகதை பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஓ, விரகத்தின் நாடகம் இசையே மூலாதாரம். ஏங்குதே வாலிபம் வந்ததே வசந்தம். தேவதைகள் சொல்லும் ராமநாமம் வந்து நிற்பார் ரசிக்கும் நேரம். இசை அப்படிங்கிற சொல்லுல இந்த பாடல் துவங்குது. தேவதை இளந்தி அது மேடம்? அது இல்ல. அது இல்ல, இசை. இசைன்னு ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் பாட்டு. இசையில ஆரம்பிக்குது. ஒரு க்ளூ சொல்ல முடியுங்களா? எந்த வருஷம்? இது வருஷமா? இது எக்ஸாக்ட்டா எந்த இயர்ன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆன்சர் ஷீட்ட பார்த்தா தான் அப்ராக்சிமேட்டா? தெரியும். அப்ராக்ஸிமேட்டா 2000 1999 2000 அந்த டைம்ல வந்தது. இல்ல சார். நேரம் ஆகிட்டது. ஐ அம் பாசிங் இட். உங்களுக்கு தெரியுமா?
ஏதாவது க்ளூ மேம்? யாரு நடிச்ச பாட்டு? 2000 அதுக்கு மேல என்ன clue கொடுக்க? 99,000. பாட்டோடைய முதல் வார்த்தை என்னன்னு நான் சொல்லிட்டேன், இசைன்னு. உங்களுக்கு தெரியுமா உஷா? எனக்கு ஐடியா இல்லை மேம். இல்ல. ஓகே சார், இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இசையில் தொடங்குறது பாட்டுன்னு சொன்னேன்ல, பாட்டே அதுதான். ஆமா இல் தொடங்குதம்மா விரக நாடகமே ஆமா 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 ஐயோ, ஐயோ. வருதம்மா. தெரியுதா? ஸோ அது அது அந்த என்ன சொல்றது, நான் பாட்டையே ஆல்மோஸ்ட் ரிவீல் பண்ணிட்டேன். இசையில தான் தொடங்குதுன்னு சொல்லிட்டேன். அதுதான் நான் பாடலே. ஸோ வானின் தேவதைகள் கண்டு ரசிக்க வந்து கூடி விட்டார் இங்கு நமக்கு. ஓ ஹேராம் படத்துல வந்து 2000 அஜாய் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிந்துஸ்தானி சிங்கர் அவர் பாடியிருந்தார். இது ராஜா சார்வோடைய வரிகள் தான் இந்த பாடல். இந்த கசல் சிங்கர் மாதிரி அவரு. கசல் இல்ல சார், அவர் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் சிங்கர் அவர். இந்துஸ்தானி. ஓகே ஓகே. ஆமா, இதுல யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்ல. தெரிஞ்ச பாடல் தான். ஆனா இந்த க்ளூ நீங்க கிராக் பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும், மாத்தி பண்ணணும். அது நீங்க பண்ணல இதுல. ஹாய், ஐம் சசிகலா. நான் சென்னையில் இருக்கேன். ஐம் ஹோம் மேக்கர். மியூசிக் கேட்குற ரொம்ப பிடிக்கும். ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பிரியா மேம். எனக்கு சூப்பர் ஹாப்பி டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். கீதம் சங்கீதம் ட்ரை பண்ணலாம். 200 பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஓகே, முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு வந்து நான் பல்லவியோ இப்போ சரண வரிகளோ தர, நீங்க அதுல இருந்து பாடலை கண்டுபிடிக்கணும். மனக்கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே. நீதானே நீதானே அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். சங்கீத ஜாதி முல்லை. அதானே? நீதானே நீதானே அந்த மகள் நீதானே நீதானே நீதானே. அதேதான். எஸ் 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 ஓகே, பரவாயில்ல, சக்குன்னு பிடிச்சிட்டீங்க. அதை விழியில எனும் போது வழி கொடுத்தாய்ன்னு வரும். அந்த அந்த தொடர்ந்து அதுதான் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வை இல்லை. என்ன பாட்டு! ஐயோயோ, எஸ்பிபி ஒருத்தராலதான் பாட முடியும் இந்த பாடலை. காதல் உபயம் படத்துல சரிசையில வைரமுத்தருடைய வரிகள் வந்த பாடல். ஸோ சசிகலா, பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் தனக்கு வந்த கேள்வியோ ஒருத்தர் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க இப்ப இந்த ஷோல. ஹலோ, ஐம் உஷா ஃப்ரம் சென்னை. ரேண்டமாக தான் இந்த ப்ரோக்ராம் ஒரு நாள் பார்த்ததுலேருந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு சாங்ஸ் கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பிரியா நீங்கள் பண்ணுறது வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக நீட்டாக பண்ணுறீங்க. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கும்போது ராஜா ஃபேன் நம்ம சொல்லிக்க முடியாத மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க. பயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும் போல இருக்குது. இந்த மாதிரி நீ அடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணதா இருந்தாக்கா. நான் பாடும் பாடல் அப்படிங்கிற வேர்டு வரும் இல்லை மேம் இதில்? ஆமா ஆமா ஆமா. ஓகே, இதில் 200 நான் பாடும் பாடல் 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கும் வந்து விடுகதை வரிகள், பாடல் வரிகளுக்கு மாற்றி நான் கொடுக்குறேன். சபையில் சொல்லும் வணக்கம் தமிழால் தேனான பாடல் ராகம், வாழ்த்தும் ரசிக கூட்டம் குருவுக்கு வந்தனம். படத்தோடைய பெயருக்கும் இதுல க்ளூ இருக்கு. வணக்கம் சபையினில் சொன்னேன். அது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசை போட்ட பாட்டுகள். அது அதே கருத்துதான், அதே கருத்துதான். பாட்ட சொல்லுங்க. வந்தேன் சபையிலே இசையிலே வரும். ஸ்ரீதேவி படிக்கிற பாட்டு குருவுல. ஓகே குரு. ஓகே ஓகே, நான் கொடுத்துடுறேன். சொல்லிட்டீங்க அதுதான். எஸ். நான் வணங்குகிறேன் சபையிலே தமிழிலே இசையிலே, நான் பாடும் பாடல் தேனாகவே எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துங்களே ரசிகனை அறிவேன். பியூட்டிஃபுல் சாங். குரு படத்துல வந்தது. ஸ்ரீதேவி என்ன சொல்றது, அவங்க ஹிந்திக்கு போனப்போ ஒரு பெரிய வேக்யூம் கிரியேட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸர் அழகா ஆடி இருப்பாங்க. இதுல 80ல வந்த படம் குரு. ராஜா சார் இசையில ஜானகியம்மாவோட பிரில்லியன்ட் சிங்கிங், பஞ்சவரணாச்சலம் அவருடைய வரிகள். ஸோ உஷா 200 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. சூப்பர். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை பதிவு பண்ணுங்க. நாதம் என் ஜீவனே ஆ 200. 200. ஓகே, முதல் வரி என்னதான் உங்களுக்கும். ஸோ நான் கொடுக்குற வரியிலேருந்து முதல் வரி நீங்கள் கண்டுபிடிச்சு பாடுங்க. மோகனம் பாடும் கீர்த்தனம் 100, மூழ்கிடும் போது பேதங்கள் ஏது, ஊடலில் காணாத பேரின்ப வெள்ளம், ஆடலில் நாம் காண தானாக துள்ளும். இது வந்து சரண வரிகள். சரணம். ஓஹோ. ம். இந்த பாடல் வந்து ஒரு கிளாசிக்கலா அமைச்சிருப்பார். அந்த ஹீரோயின் டான்ஸ் ஆட ஹீரோ பாடுற மாதிரியான பாடல், கிளாசிக்கலா இருக்கும் பாடல். க்ளூவும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. பாடல் நாதம், நாதம்ங்கிற வார்த்தை வருங்களா? அதுதான் ஆரம்பிக்குது பாடலே. நாதம்னு அவ்வளோ பாடல்கள் இல்லை சார், கொஞ்சம் பாட்டு தான் இருக்கு. டக்குன்னு எடுப்பீங்கன்னு பார்த்தனே. டடடடா. நேரம் ஆயிட்டு இருக்கு சார். தெரியல. ஐ எம் பாசிங் இட். சரி, சசிகலா உங்களுக்கு தெரியுமா? நாத வினோதங்கள் அந்த பாட்டாமா? இல்ல, தெரியும் தெரியும், அது சொல்வீங்க. அதுல இந்த வார்த்தைகள் வராதே. உங்களுக்கு தெரியுமா உஷா? வேதம் நீ இனிய நாதம் அது இல்ல, அது இல்ல, கமலம் இல்ல இல்ல, கமல் பாட்டே இல்லை இது. ஓகே, நானே ஆன்சர் கொடுத்துட்றேன். நாதம்னு தொடங்கும்னு சொன்னேன். அதுல கொஞ்சம் பாடல்கள் தான் இருக்கு நாதம் தொடங்குற பாடல்கள். இது வந்து நாதம் எழுந்ததடி கண்ணம்மா, நவரசமானதடி நாதம் எழுந்ததடி. இது வந்து ஸ்ரீரஞ்சனி அப்படிங்கிற ராகத்துல ராஜா சார் போட்டிருந்தாரு. இன்சிடென்ட்லி இதே ஸ்ரீரஞ்சனி ராகத்துல இதுக்கு முன்னாடி வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு பாடல் போட்டிருந்தார். அதுவும் நாதம்னு ஸ்டார்ட் ஆகும். நாதம் என்னும் கோவிலிலே, அந்த பாடல் போலவே இருக்கும். இது நீங்க பாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் அதே ராகம் தான். கோபுரவாசல் படத்துல வந்தது இது 91ல. ஏசுதாசன் ஜானகிஅம்மா பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாங்க 2 பேரும். வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஆனந்த ராகம் 300. ஆனந்த ராகம் 300 இஸ் கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வருது. நீங்க 2யும் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். பாசம் என்னும் கூடு கட்டி காவல் கொள்ள வேண்டும், மாலை நேர காற்றே மகிழ்ந்தாடும் தென்னங்கீற்றே, அன்னை போல் வந்தாள் என்று சிரிக்கும் காதல் தேவி எங்கே, தேடும் நெஞ்சமங்கே, அன்பில் ஆடும் மனமே பண்பில் வாழும் குணமே, என் உள்ளம் என்று வானில் போகுதே. 2 பாடல்லையுமே ராகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஃபர்ஸ்ட் பாட்டு தெரியுது. என்ன பாட்டு? இங்க இருக்க வர மாட்டேங்குது. ரெண்டு பேர் சாங் எனக்கு தெரியல மேம். சாரி. ஓகே, உஷா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஃபர்ஸ்ட் சாங் சொல்லுங்க. வந்து இந்த பாட்டிலும் வாசம் உண்டு, இந்த பாட்டிலும் ராகம் உண்டு. செகண்ட் சாங் வந்து ஒரு ராகம் பாடலோடு. சூப்பர். எஸ் எஸ், 2 கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல்கள். ஸோ பியூட்டிஃபுல், அழகா 2மே சொல்லிட்டீங்க. ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ, மனதோடு ஊஞ்சலாடுதோ, தினம் உறங்காமல் வாடுதே. பியூட்டிஃபுல் சாங். ஆனந்த ராகம் படத்துல வந்தது. படத்தோடைய பேர்லயும் இதுல ராகம் இருக்கு. 82ல வந்த படம். ஏசுதாசன் ஜானகிஅம்மா பாடியிருந்தாங்க கங்கை அமரனுடைய வரிகள். இன்னொரு பாட்டு வந்து எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு லலலலலலலா. முரட்டுக்காலை படத்துல வந்தது. 80ல வந்தது இது. ஜானகிஅம்மா பாடியிருந்தாங்க. பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள். ஸோ உஷா, நீங்க 2 பாடலுமே சொல்லி 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. சூப்பர். இது வந்து உங்களுக்கான நேரடி கேள்வி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம்.
நான் பாடும் பாடல் 300. நான் பாடும் பாடல் 300. ஓகே. ஓ, மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த கேள்வியை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் 3 க்ளூஸ் தரேன் இந்த பாடலை கண்டுபிடிக்க. நீங்கள் முதல் க்ளூலே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், 3 க்ளூ எடுத்துகிட்டு சொன்னீங்கன்னா 300, இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுடைய முதல் க்ளூவை பார்க்கலாம். பூவாடும் தேகம் எங்கும் வாசம் கொண்டு வா, நான் பாடும் பாடல் எங்கும் நேசம் கொண்டு வா. எந்த பாடலில் வர நான் பாடும் பாடல் அப்படின்னு இந்த வரிகள்லேயே இருக்கு பாருங்க. நான் பாடும் பாடல் எங்கும் நேசம் கொண்டு வா. பாடல் அப்படிங்கிற வேர்டு வரணும்ல? பாடல் இல்ல, இதுல இருக்கு. பாடல்ங்கிற வேர்டு இந்த இதுல இருக்கு. பாட்டோட ஸ்டார்டிங்ல கிடையாது, இங்க தான் இருக்கு. ஓ, இது தெரியலனா இன்னொரு க்ளூ தரேன். அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? ஓகே. இது வந்து வேர்ட் கிளவுட். நெக்ஸ்ட் பாடல் இதான் வேர்ட் கிளவுட். என் வாழ்விலே வரும் அன்பே வா. அதேதான் அதேதான். இந்த பாடல் வந்து சரண வரிகள்லாம் அவ்வளோ மனசுல நிக்கல. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்தா உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. லாஸ்ட் க்ளூ வாஸ் இது இட் வாஸ் a bit of the song. அது எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. என் வாழ்விலே வரும் அன்பே வா, கண்ணே வா, நிலா முகம் கண்டேன் வா, ஒரே சுகம் நாம் காண இன்பம். தம்பிக்கு அந்த ஒரு படத்துல வந்து 84ல எஸ்பிபி அவர் பாடியிருந்தாரு. பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள். இந்த பாடலுடைய ஹிஸ்ட்ரி இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி. என்னன்னா, தமிழ்ல வந்து இது வந்தது இல்லையா, 3ஆம் பிறை, அதை ஹிந்தியில சாத்மான்னு எடுத்தாங்க. இப்போ தமிழ்ல வந்து இந்த பாடல் பூங்காற்று புதிதானது, அந்த பாடலுக்கு ஹிந்தியில இசையமைத்த போது வேற ஒரு டியூன் கொடுத்துருந்தாரு ராஜா சார். இந்த டியூன் தான் அதுல அவர் போட்டிருந்தாரு. ஆனா அந்த பூங்காற்று பாடலோடைய இந்த இன்டர்லூட்ஸ்லாம் கொஞ்சம் அந்த ட்ரெயின் வருமே உங்களுக்கு ட்ராக்ல காது வச்சு கேட்பாங்க, அப்புறம் ஜெக 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 அந்த மியூசிக்லாம் மாத்திரம் இதுலயும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் தம்பிக்கு அந்த ஒரு படம் எடுக்கிற போது அவருக்கு உடம்பு சரியில்லை. ராஜா சாருக்கு ஏதோ சர்ஜரி ஆகி ஆஸ்பத்திரியில் இருந்தாரு. அப்போ வந்து தயாரிப்பாளர்களே கொடுங்க 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 எனக்கு பாட்டு வேணும்னு கேட்கவே, சரி இந்த டியூனை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அதனால ஒரு கமலஹாசன் பாட்டில் வந்த இன்டர்லூட்ஸ் இந்த பாடல்லையும் ரிப்பீட் ஆனது, ரஜினி சார் பாடல்லையும் ரிப்பீட் ஆனது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் இதில். சரி, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது கரெக்டாக சொல்லி 2 க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்க உஷா. ஸோ யூ கெட் 500 பாயிண்ட்ஸ். ஸோ 300 ப்ளஸ் another 200. ஸோ 500 பாயிண்ட்ஸ் எடுத்து நல்ல லீட் எடுத்திருக்கீங்க. வெரி வெல் டன். பாட்டு தலைவன் ஆ 300. 300ஆ? ஓகே. கலக்கல் பாட்டு 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வர போகுது. நீங்க 2யும் சொல்றீங்களா? சொன்னீங்கன்னா அழகா 300 பாயிண்ட்ஸோட நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். சொல்றீங்களான்னு பார்க்கலாம். மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை எண்ணி நெஞ்சில் சுமப்பேன், மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லியப்பூ மெத்தை விரிப்பேன், தூங்காம உன்னை எண்ணி துடிச்சாளே இந்த கன்னிவா மாமா. குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு கேக்குதா, அது Yes. ஒண்ணு. இன்னொன்னு இது ராஜகிரண் படம். ஆ மன்னவனும் போகும் பாதை. இவ ஸ்வர்ணலதா பாடினது. குயில் பாட்டு ஓ வந்ததுன்னு நானே. வெரி குட் வெரி குட். 2 பாட்டுமே கிளீனா சால்வ் பண்ணிட்டீங்க. எக்ஸலென்ட். ஸோ எஸ், நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. இதுல கோயில் பாட்டு வந்ததுன்னு இளமாரி ஒரு பாடல் என் ராசாவின் மனசுல இருந்தது. நீங்க அதெல்லாம் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பாட்டு கேட்ட உடனே சீன்லாம் வந்துடுச்சு மனசுல. ஸ்வர்ணலதா குரல் கேக்குது, ராஜ்கரன் முகம் வருது, வரஸ்மான் இதெல்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு. அதுதான் அந்த ஆமா. நோஸ்டால்ஜியா இல்லையா? சிலதெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். 91ல வந்த படம் பொன்னடியான் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் அது. இன்னொன்னு கரகாட்டக்காரன் குடகுமலை காட்டில், அதுவும் அழகான பாடல். கரெக்டா பாடிட்டீங்க.
மனோ அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க அந்த பாடல். 89ல வந்தது கங்கை அமரன் அவருடைய வரிகள். ஸோ 300 பாயிண்ட்ஸ் சார். ஸோ நீ ஓப்பன் யுவர் அக்கௌண்ட். சூப்பர். பூபாலம் இசைக்கும் 300. பூபாலம் இசைக்கும் 300 இஸ் பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் க்ளூ வருது. ஹியர் இஸ் யுவர் க்ளூ. இசைன்னு ஆரம்பிக்குமா மேம் இது? அப்போ இசைன்னு தொடங்குது. ஆமா, இசை தான் இந்த பாடல்ல முதல் சொல் வந்து இசை. நேரம், ஆ. ராகமலை வருது. ஆ. ஆ. அந்த அந்த முதல் பிக்சர்ல அவன் எங்க இருக்கான்? கையில மைக் வச்சு ஒருத்தன் நிக்கிறானே, அவன் எங்க நிக்கிறான்? மேடை. ம். சோ இப்போ நான் சொன்னேன் பாட்டு எந்த வார்த்தையில தொடங்குறதுன்னு சொன்னேன். இசை மேடையில் அந்த பாட்டா மேம்? இசை பாடுங்க பாடுங்க. மேடையில் அதுக்கப்புறம் வாட தெரியலையே. அவன் என்ன சொல்றான் அவன்? பார்க்க சரி, சொல்றாங்க. நீங்க ராகத்தை சொல்லிட்டீங்க, வார்த்தை முதல் வார்த்தை சொல்லிட்டீங்க. அதான் நான் give it to you. அதுதான் ராகமலை அதுதான் தெரியுது. ராகமழை வரைக்கும் சொல்லிட்டீங்க. சரி, நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் இதை. இந்த இசை வேளையில் மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும். சுகராகம் பொழியும். சுகம் தான் Okay. சிரிச்சிட்டு இருந்தது. அது ராகம் பொழியும் தான். ராகம் போட்டிருந்தேன், மழை மழை. பொழியும். Okay. அது சுகராகம் பொழியும். இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம். பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாங்க ரெண்டு பேருமே. இதை எஸ்பிபி ஜானகியம்மா இளமை காலங்கள் படத்தில் 83ல ராஜசாரி இசையில கங்கை அமரன் அவருடைய வரிகள் அந்த பாடல். ஸோ சசிகலா. நாதம் என் ஜீவனே மேம். அது நாதம் வருமா ஜீவன் வருமா? நாதம் தானே. நாதம் வரும்மா, நாதம் வரும். 300. நாதம் என்ஜெய்வினே 300. ஓகே, உங்களுக்கு பிக்சர் பசில். ஸோ கார்ட்டூன் க்ளூ தான் உங்களுக்குமே. ஸோ பார்க்கலாம். இதுவும் 2000க்கு அப்புறம் வந்த பாடல். ஏதாச்சும் க்ளூ கொடுங்க மேடம். 2000க்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்றேன். க்ளூ கொடுக்குறது. இது பாடினது வந்து ஒரு கர்நாடக இசை பாடகி. அவங்க வந்து ராஜா சர்க்காக பாடியிருந்தாங்க. அதில் அவங்க நிறைய சினிமா பாடல் பாடினது இல்லை, கொஞ்சம் பாட்டு தான் பாடியிருக்காங்க. அதில் இது ஒன்று. இந்த படத்தில் நிறைய பாடல் பாடியிருந்தாங்க அவங்க. உனை முதல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான். காற்றின் குழல் கீதமே. இல்ல. அதெல்லாம் இல்லை. கண்ணா உனை என் ஆ, கண்ணா உனை என் இல்ல இல்ல இல்ல. டைம் ஆயிடுத்து. ஐ எம் பாசிங் இட். சசிகலா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. அசோக் சார் உங்களுக்கு தெரியுமா? கண்ணா நீ என் ராகமா? இல்ல இல்ல, அப்படிலாம் பாட்டே இல்ல. வரலையே சார். நீங்க கேட்டிருக்கீங்களா? கர்நாடக இசை பாடகி வந்து சுதா ரகுநாதன். அவங்க வந்து ராஜா சாருக்கு ஒரு படத்துல நிறைய பாடல் எந்த படத்துல பாடினாங்க? இவன் படத்துல பாடினாங்க. அதுல வந்த ஒரு பாடல் அது. கண்ணன் நீ என் இசைநாத ஓவியம் கண் வளரும் வண்ணமே கவி மயங்கும் கண்ணன். கேட்டிருக்கீங்களா இந்த பாடல்? எஸ், அதான் இவன் படத்துல வந்தது இது. 2002ல வந்த படம். சுதா ரகுநாதன் பாடியிருந்தாங்க, முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள். இது யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. கீதம் சங்கீதம். கீதம் சங்கீதம் 100 பாயிண்ட்ஸ். Yes. பிக்சர் பர்சன் சார் உங்களுக்கும். இது ரொம்ப ஈஸி, சொல்லிடுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒரு காதல் சங்கீதம் எல்லாரும் முதலே வாய்மொழி சொன்னா- போதும் போதும். எல்லாரும் முதல்ல 100 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியா நிறைய வந்திருக்கும். நீங்க எல்லாம் ஆமா ஆமா ஆமா. இருந்தீங்க. இது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ரைட் ரைட் ரைட்.
ஸோ எஸ் அதான் அந்த பாடல். நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நாயகன் படத்துல 87ல ராஜசாரி சில மனு சித்ரா பாடியிருந்தாங்க புலமைப்பித்தனர்களுடைய வரிகள். ஸோ 100 பாயிண்ட்ஸ். பாட்டு தலைவன் 100. பாட்டு தலைவன் 100. ஓகே. தமிழில் என்ன? இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட்டிருக்கேன் பாட்டுக்கு. பாட்டு சொல்லுங்க. மை ஹார்ட் டிபார்ட்ஸ் பார்ட்டிங் ஃப்ரம் மீ த ஸ்வீட் சாங் ஆஃப் லவ்ஸ் யங் பிரீஸ் won't it please reach out and be heard by me. இதயம் போகுதே. அந்த பாட்டா? அதுல பாட்டு வராது. ஆமா அதுதான். அதானா? இதயம் போகுதே எனையே பிரிந்தே காதல் இளங்காற்று பாடுகின்ற என்ற பாட்டு பாட்டு. கேட்காதோ. அதுதான் அது. புதிய வார்ப்புகள் படத்துல 79 வந்தது. சில ஜென்சி பாடியிருந்தாங்க முத்துலிங்கம் அவருடைய வரிகள். ஜென்சி. ஸோ சசிகலா 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஆனந்தராகம் 100. அந்த ராகம் உங்களுக்கு ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிட் ஆஃப் அ சாங் கேட்கும். அதில் நீங்கள் பாடலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல். தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலும் போதும். எஸ் அதுதான் அந்த பாடல். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அது வந்து அந்த பாடலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நடுவில் வர அந்த தந்தனனா அந்த பாட்டு வந்து ரொம்ப அப்படியே ஸ்லோவாக போதிரின்னு ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஜாயஸாக அந்த ஒரு பிட்டு மாத்திரம் வரும். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக சொல்லிட்டீங்க. உல்லாச பறவைகள் படத்தில் வந்த பாடல். தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலும் போதும் இள நெஞ்சங்கள் வாடும். இதுவும் ஜென்சி அவர்கள் குரலில் பஞ்சவர்ணாசலம் அவர்கள் வரிகள் வந்த பாடல் தான். ஸோ 100 more points. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. பூபாலம் இசைக்கும். பூபாலம் இசைக்கும். உங்களுக்கு முதல் வரி என்ன? நான் கொடுக்குற வரியிலே நீங்க பாடல் முதல் வரியை கண்டுபிடிக்கணும். மன்மதன் கோவில் தோரணமே மார்கழி திங்கள் பூமுகமே நாளும் இனி சங்கீதம் ஆடும் இவள் பூந்தேகம். இது ரொம்ப ஈஸி. இது நீங்க சொல்லலைன்னா நான் என்னத்த சொல்றது? இது வரைக்கும் வருது வரமாட்டேங்குது. அப்புறம் ஐயோ, இது பல்லவியில வருதுங்களா? சரணம் சரணம். ஓ, நேரமாயிட்டு இருக்கு உங்களுக்கு. இல்ல பாஸ். கோஸ் டு உஷா. உஷா உங்களுக்கு தெரியுமா? க்ளூ கொடுத்தா ட்ரை பண்ணலாமா? க்ளூ நான் பயங்கரமா ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் ஏற்கனவே. சசிகலா உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, சரணத்துல இப்படி வர்றது தெரியல. நானே ஒரு சொதப்பு. ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நான் முதல்ல இன்க்ளூட் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த வேற ஒரு பாட்டை மாத்தி இதை வச்சேன். ஆனா வந்து தலைப்பை மாத்த மறந்துட்டேன். இது பாடல். இந்த கேட்டகரியோட தலைப்பு என்ன சார்? இந்த என்ன கேட்டகரி நீங்க எடுத்தீங்க? பூபாலம். அதான் சார் பாட்டு. மன்மதன் தோரணமே மார்கழி திங்கள் பூமுகமே சங்கீதம். நான் ஒரு பெரிய சொதப்பிருக்கேன். ஆனா நீங்களாம் அதை கண்டுபிடிக்காத விட்டுட்டீங்க. என்ன பண்ணுறது? பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே. அதாவது நான் இந்த க்ளூ கொடுத்த போதா ஐயோ நம்ம பாவம் மாத்த மறந்துட்டோமே தலைப்பேர் எனக்கு உரைச்சுது. ஸோ தூரம் நின்று போச்சு படத்தில் அது 82ல் ராஜசரிசையில் ஏசுதாசன் உமாரமணன் பாடினாங்க. முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள் இது. ஸோ இதில் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. இனிமே என்னை யாரும் வந்து குறை சொல்லக்கூடாது. நீங்க வந்து க்ளூ கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா பாட்டியே அவுட் பண்ணிட்டேன்.
அப்போ நீங்களா கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு நான் எடுக்க முடியாது. கம்பெனி பொறுப்பு கிடையாது. நான் பாடும் பாடல். நான் பாடும் பாடல். ஓகே. தமிழ்ல என்ன? உங்களுக்குமே வந்து சப்டைட்டில் குடுக்குறேன். நீங்க அதுலேருந்து பாட்டு சொல்லுங்க. My heart is a temple. A song rises from it. Very simple. The goddess inside is you. Musical flowers I produce every day to woo you. இதயம் இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். அந்த பாட்டு. Yes. அதில் வாழும் தேவி நீ, இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர். அதுதான் அந்த பாடல். பியூட்டிஃபுல் சாங் அகைன். இதே கோயில் படத்துல வந்த பாடல். ராஜா சார் அண்ட் ஜானகிம்மா பாடினாங்க. 2 வெர்ஷன் ஒன்று இருக்குது. எஸ்பிபி பாடுற ஒரு வெர்ஷன் இருக்கு, ராஜா சார் அண்ட் ஜானகிம்மா வெர்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் அந்த பாடல். சசிகலா உங்களுக்கு 100. உஷா, உங்களுக்கு கடைசி கேள்வி. நாதம் என் ஜீவனே. ஸோ நானே ரிவீல் பண்றேன். பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ உங்களுக்கு வந்து விடுகதை வரிகள் பாடலுக்கான. இதை பிளந்தால் வெடிக்கும் குண்டு, அதில் நாதமும் பல உண்டு. நான் பாடும் ராகங்கள் வினோத சங்கீதங்கள், சலங்கையின் சப்தம் சாவிலும் கேட்கும். நாத வினோதங்கள் நடன சிந்தூர். இதை பிளந்தால் வெடிக்கும் குண்டு. எதை பிளந்தால் வெடிக்கும் குண்டு? ம். அணு குண்டு. ஆமா. அணு குண்ட பத்தி இது பாட்டு இல்ல. குண்ட பத்தி இது பாட்டு இல்ல. இதை பிளந்தால் வெடிக்கும் குண்டுன்னா நீங்க எந்த வார்த்தையை எடுத்துக்கணும்? நாதம். நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. ஐ எம் பாசிங் இட். சசிகலா, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தோணல. இது பாரு. ஒண்ணும் தோணல. சரி. சார், உங்களுக்கு தெரியுமா? இதை பிளந்தால் இது அதான் சொல்லிட்டாங்களே. அணுகுண்டு. அதுதான் அணுவை பிளந்தால் வெடிக்கும் குண்டு. அதில் நாதமும் பல உண்டு. தெரியல மேடம். ஓகே. அவங்க ஆக்சுவலி படம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால தான் அந்த நாத வினோதங்கள் சொன்னீங்க. ஆனா பாட்டு வந்து அணுன்னு சொன்னப்புறம் உங்களுக்கு பாட்டு கிளிக் ஆகலைன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வேதம் அணுவிலும் ஒரு நாதம். அதான் அணு, அதுல ராகம் படம் உண்டு சொன்னேன். வேதம் அணுவிலும் ஒரு நாதம், நான் பாடும் ராகங்கள் நாத வினோதம், சாவின் ஓசை கேட்கும் போதும் பாதம் ஆடாதோ. அது சாவிலும் கேட்கும் சப்தம்னு வச்சிருந்தேன். அதுலயே உங்களுக்கு இந்த பாட்டு அந்த படத்துல தெரிஞ்சிருக்கணும். சலங்கை ஒலி படத்துல வந்து இது எஸ்பிபி அண்ட் சைலஜா பாடியிருந்தாங்க, வைரமுத்தர்களுடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து வித்தியாசமா சொல்லையே வந்து கேட்டகரியா வச்சு பாடல்கள் செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்படி வச்சா கூட கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படின்னு சில பாடல்கள் மறந்தும் போயிட்டோம் அப்படிங்கிறது தெரியறது. எனிவே, ஸோ இன்னைக்கு நல்லாவே இருந்தது. நல்லா விளையாடினாங்க. லெட்ஸ் see. Look at the scores today. We have Ashok at 400, Sashikala with 1000, and Usha with 1300 points are big winner today. Congratulations, Usha. Okay. So இது 45வது எபிசோட். இதோட இந்த சீசனோடைய ரெகுலர் எபிசோட்ஸ் நிறைவு இருக்கிறது. அதான் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியை நிறுத்த போறது இல்ல. அடுத்த சீசன் பிப்ரவரியில தொடங்கும். அதுவரை நம்ம வந்து இந்த சீசனுக்கான ஃபினாலி எபிசோட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த 5th சீசன்ல வந்த 8 திறமையான போட்டியாளர்களை நான் தேர்வு செய்து அவங்களுக்குள்ள 1-on-1 போட்டி வச்சு குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அப்படின்னு மொத்தம் 7 எபிசோட்ஸ் வரப்போகுது. அந்த 7வது எபிசோட்ல தான் இந்த சீசனுடைய சாம்பியன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அது நீங்க அடுத்த வாரத்துல ரொம்ப பரபரப்பான போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ ரொம்ப வித்தியாசமான வகையில் அந்த போட்டியை வடிவமைச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்மளுடைய ரெகுலர் போர்டு இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.